ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். பிரியாணி மசாலா தயார் பண்ண போகிறோம். மிளகு சீரகம் 25 கிராம். பிரியாணி மசாலா தயார் பண்ணதுக்கு 25 கிராம் மிளகு சீரகம் வறுத்து வச்சுருக்கேன். லேசாக வறுத்தா போதும், வெடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சூடு ஏற்கனவே சட்டி சூடானது பிறகு தான் வைக்கணும். சட்டி சூடாகவும் லேசாக வறுத்து எடுக்கணும், ரொம்ப வறுக்கக்கூடாது. இவ்வளோ சூடு போதும், எடுத்துடலாம். தீ கம்மி பண்ணி வச்சுக்கிடணும். அப்புறம் பிரிஞ்சி இலை, பிரியாணி இலைன்னு சொல்லுவோம்ல, அந்த இலை, அதையும் லேஸ் தான் சூடு தான் பிறக்கணும். இது சுருள் பட்டை, இதையும் போட்டுக்கலாம். அதையும் லேசாக வறுத்து எடுத்துக்கிடணும். சுருள் பட்டையும் உடனே வறுத்து எடுத்துக்கலாம். அதையும் எடுத்துருவேன். பெரும்பட்டைம்பாங்க இதை. பெரும்பட்டையும் ஜாதி பத்திரியும் எல்லாமே 25 கிராம் தான் எடுத்திருக்கேன். லைட்டாக சூடு ஏறணும், அந்தாலும் எடுத்துடணும். பத்திரி, பெரும்பட்டை அதையும் தட்டிடலாம். கடல் பாசி, ஸ்டார் எல்லாம் 25 கிராம். எல்லாம் ஒன்று போல் 25 கிராம் தான். அதையும் வறுத்து எடுத்துடலாம். சட்டி சூடானதை எடுத்துடணும். ஸ்டாரும் கடல் பாசி லேசாக சூடு ஏறணும், எடுத்துடணும். பிரியாணிக்கு போடக்கூடியது தான். ஜாதிக்காய், இது ஏதோ சொல்லுவாங்க, பேர் மறந்து போச்சு எனக்கு. அதையும் லேசாக சூடாகவும் வறுத்து எடுத்துடணும். இதை நல்ல பவுடர் பண்ணிக்கிட்டு மிக்சியில் போடணும், இல்லைன்னா மிக்சி ஜார் போயிடும், போயிடும். உப்பு, ஏலக்காய், இது 10 கிராம். அதுக்கு மேலே போடக்கூடாது, இது அதிகமாக போடக்கூடாது. இது லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். லேசாக தான் வறுக்கணும், கருகல் வாடை வந்துடக்கூடாது. பிரியாணி மசாலா வீட்லேயே தயார் பண்ணலாம். நம்ம இதை வீட்டில் தயார் பண்ணி பாருங்கள், கடையிலே வாங்க மாட்டேங்க நீங்கள். அதையும் வறுத்து எடுத்துடலாம். அடுத்தது பெருஞ்சீரகம் சூடு பண்ணி, லைட்டாக தான் சூடு பண்ணணும். சூடு சட்டி நல்லா சூடாக இருக்குது, அதையும் எடுத்துடலாம். கடைசியாக கசகசா, அதையும் லேசாக வறுத்து எடுத்துடலாம். எல்லாத்தையும் சொன்னேன், ஒன்றை மாற்றி சொல்லிட்டேன். இது சீரகம்னு சொன்னேன். இது பிரியாணி சீரகம். கறி மசாலா ஜீரகம்னு தனியாக இருக்குது. பிரியாணி இந்த ஜாமான் வாங்குற கடையில் கிடங்க சாதாரண ஜீரகம் மாதிரியே இருக்கும். இது பிரியாணி சீரகம். இது எல்லாத்தையும் ஆறட்டும், சூடு ஆறவும் மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிடுறேன். அப்புறம் இதையும் ஜாதிக்காயும் நான் உரலில் போட்டு இடிச்சிருந்தேன். இடித்து பவுட்ரு பண்ணிவிட்டு போடணும். பிரியாணி மசாலா வீட்டில் தயாரிப்பீங்க, அவ்வளோ மனமும் ருசியும் இருக்கும். கடையில் வாங்குறது அது என்னென்ன சேர்க்காங்க நமக்கு தெரியாது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஒரு பிஞ்சளவு தான் போடணும். இந்த பெரும்பட்டெல்லாம் இது பவரே இருக்காது. சுருள் பட்டையில் தான் பவர் உண்டு. சுருள் பட்டை பேருக்கு தான் நம்ம போடணும். அதை பொடி பட்டை இருக்குல்ல, இதில் தான் பவர் நிறைய உண்டு. ரொம்பவும் போட்டால் கசப்புத்தன்மை வந்துடும். அதனால் பார்த்து போடணும். இதை முறியுது பார்த்தீங்களா, இப்போ வறுத்தது லேசாக தான் வறுத்துருக்கோம். கடை முறிஞ்சிடும். இந்த மாதிரி பவுட்ரு பண்ணணும். பவுட்ரு பண்ணிவிட்ட பாருங்க, பிரியாணி வாசனையும் இந்த இதில் தான் இருக்குது. இதை கண்டிப்பாக நீங்கள் போடணும். எல்லா கடையிலுமே இருக்கும். இது இப்போ திரிச்சிடுறேன். மிக்சி ஜாரில் போட்டேன், திரிச்சு எடுத்துடுறேன். திரிச்சு எடுத்து வச்சு பாருங்கள். இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிடுறேன். பிரியாணி மசாலா, கறி குழம்பு, மீன் குழம்பு எல்லாத்துக்கும் நீங்கள் போடலாம். சிக்கன், மட்டன் எல்லாத்துக்கும் ஒரு பிஞ்சு அளவு தான். இதுக்கு மேலே நீங்கள் போடவே கூடாது, கசப்புத்தன்மை வந்துடும். நம்ம ஒரு அரை கிலோ கறி எடுத்தோம்னா அந்த அளவு, அதை விட கூட கொஞ்சம் எடுத்துனா அதை விட கூட அதில் பாதி போடணும். நிறைய போடவே கூடாது. அந்த அளவுக்கு கணக்கு பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா வீட்லேயே ரெடி ஆகிட்டு. இது காரப்பொடி, மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, இந்த 3 தான் நீங்கள் போட வேண்டியது வரும். மற்றது பூராமே இந்த பொடி பொடியிலே இருக்குது எல்லாமே. பிரியாணிக்குன்னா ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன், ரொம்ப போடக்கூடாது, கசப்புத்தன்மை வந்துடும். இதில் பிரியாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. சிக்கன், மட்டன் எல்லாத்துக்கும், வெஜிடபிள் பிரியாணி எல்லாத்துக்குமே நீங்கள் போடலாம். ஒரு பிஞ்சளவு தான் எடுத்து போடணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு பாட்டிலில் அடைச்சி வச்சிட்டோன்னா சூடு ஆறும். ஒரு பாட்டில் அடைச்சி வச்சுக்கிடுங்க. இது 6 மாதம் அது இருக்கும். ஒரு வருஷம்னாலும் கெட்டு போகாது. அது பாட்டுக்கு இருக்கும். இது கடையிலே வாங்க வேண்டாம். இது வாங்கி திரித்து வச்சுக்கிடுங்க, ரொம்ப நல்லதானா. இது மொத்தமாக கறி மசாலா கடைகள்னு இருக்கும், அந்த கடையில் போய் வாங்குங்க. எல்லா பொருளுமே அதில் கிடைக்கும்.
இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். வெஜிடபிள் பிரியாணி எல்லாத்துக்குமே இதை போடலாம்.